திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எசேக்கியேல் தொகுதி இறை மக்களாகிய நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை மற்றும் நற்செய்தி வாசகம் இயேசுவின் குணப்படுத்தும் வல்லமையையும் காது கேளாதோரை செவி மடுக்கவும் ஊமையரை பேச வைக்கும் இறைவனின் அன்பை பறைசாற்றுகின்றன. நாமும் இறைவார்த்தைக்கேற்ப நம் வாழ்வில் நம்பிக்கையை புதுப்பித்து இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி மடுக்கவும் அவருக்கு சான்று பகரவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் நம்மை சிந்திக்க அழைப்பது கல்வியின் மேன்மையை பற்றியது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகள் நூலில் வாசிக்கின்றோம். கல்வி என்பது அறிவு, ஞானம் மற்றும் பக்தியை வளர்ப்பதாகும். நீதிமொழிகள் அதிகாரம் 18 இறைவார்த்தை 15 படி அறிவுள்ள இதயம் அறிவை பெற நாடுகிறது. மேலும் கல்வி என்பது நற்பண்புகள் மற்றும் திறமைகளை வளர்த்து தனி நபரை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளை ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதிலும் ஆண்டவருடைய போதனைகளிலும் நற்பண்புகளிலும் வளர்ப்பது நம் கடமையாகும். ஆகவே இக்கருத்தினை வலியுறுத்தி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அமர்வோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கொடுத்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி.
13ஆம் தேதி அன்னையுடைய சிறப்பான நாளில் இன்றைய நாள் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஜே செலீனா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இந்த திருப்பலி ஏகப்பட்ட பேர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இருக்கட்டும். வெரி குட் சைன். நம் கடவுளுக்கு நிறைய நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் வாழ்வதற்கும் நகர்வதற்கும் பேசுவதற்கும் கடவுள் கொடுக்கின்ற அருள் ஆசி இருக்காங்க. அந்த விதத்தில் இறைவனுக்கு நன்றி. எதிராக எட்வர்ட் ரம்யா குடும்பத்தில், எஸ் வின்சென்ட் பாபு குடும்பத்தில், அல்ஃபோன்ஸ் ராஜ், ஃப்ரான்சினா, டானியா, ரூஃபினா, பிளஸன் குடும்பத்தினர், உதயகுமார் குடும்பத்தினர், ரீகன் தாமஸ் குடும்பத்தினர், ஜெர்மின் ஜார்ஜ் குடும்பத்தினர், ஜான்சன் அனிட்டா மற்றும் சஞ்சய், வசந்த், கெனிஷா, ஆசநாயகம், ஜுகின் லோயலா, அருள் ஷூட், நந்தினி அவுராரா, ஜெரி ஆன் குடும்பத்தினர், ரெஜின் ஜூட், கிருபா, லீனா, ஷோபன் குடும்பத்தினர், பேட்ரிக் சவுந்தரராஜன் குடும்பத்தினர், சகாயமேரி, சிரில் ஆனந்த், நிக்கோலாஸ் நெல்சன் ராஜ், மேரி ஆனிஸ் வப்பனா, மேக் ஷோபா, நிஷாந்த் லெஃபியா, அமுதராஜ் குடும்பத்தினர், நிர்மல் ராஜ், லாவண்யா குடும்பத்தினர், தேவி எலிசபெத், வில்சன், தீபக் ஆகியோரும் இத்திருப்பலி நன்றி எதிராகும். சுரேஷ், சர்ஷிந்த், ராஜா இளங்கோ, ஜோ ஃபிலமின், ஜூட், மரிய கலைச்சொல்லி, போஸ்கஸ்டெல்லா வீடு நல்ல முறையில் கட்ட வேண்டியும், அஜந்தா எக்ஸ்பீரியன்ஸ், பெர்னாண்டோ, பீட்டர், சுபானா, அலன்ட் ஆகியோர் இறைவன் வழியாக இறைவன் மூலமாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகும். மாத வழியாக பெற்ற நன்மைக்காக நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்க நன்றிகளை ஏற்று இறைவன் தொடர்ந்து அன்னை நாளில் ஆசீர்வதிக்கும். மற்றும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களாக ரெக் சேவியர் ஹாரிசன் ஜெசிகா அவருடைய சிறப்பு கருத்துக்களாக, நீனா அலகாரா ஃபார் சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷன்ஸ், ஆரோக்கிய ரிச்சர்ட் ராஜ் உடைய சிறப்பு கருத்துக்கள், ஆரோக்கிய ஜோஸ்பின் ரீனா அவருடைய கருத்துக்களுக்காக, ஃபார் பீஸ் இன் த ஃபேமிலி ஆஃப் தீபக், சுனிதா மௌலி, for the special intentions Pamela Peter Maria Lutheran, for marriage settlement in the life of Raja Arul Selvam, for the peace in the mind Shweta, for peace of the mind Arul Stalin David Diana, for success in examination Sam Augustus on his 10th standard exam, மற்றும் for the good health of him ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். சோஃபியா ஜெபா நன்றாக படிக்க இறை ஆசீர்வாதம் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்மலை பாற்றுக்காக லூத்துமேரி என்கிற கஸ்தூரி, எஸ் ஜெயராஜ், மேரி சுசைராஜ் மற்றும் எஸ் மரியம்மாள், ஞானம்மாள், தங்கராஜ் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டும். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பாதத்தில் இருப்பது எவ்வளவு அழகு. அன்னையை தேடுவது, அன்னையே நாடுவது, அன்னையே கதியென்று வாழ்வது, அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவது, பங்கின் பாதுகாவலில், பாத்திமா தாயுடைய பாதுகாவலில் பராமரிப்பு நம்ம ஒப்பு கொடுப்பது, பல்வேறு விதமான எண்ணங்கள் ஏக்கங்கள் தனியாத தாகத்தோடு வந்திருக்கிற நம் எல்லோருக்கும் அருமருந்தாக, ஆற்றலாக, சக்தியாக, பலமாக இந்த தேவத்தாய் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் நம்முடைய பங்கின் பாதுகாவல் அன்னையாம் பாத்திமா தாயுடைய பாதுகாவலை நாம் வேண்டி நம்முடைய திருமண குடும்ப நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல், குறிப்பாக அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவிகள் ஆக நம்முடைய குடும்பத்தில் இருப்போம், பங்கில் இருப்போம், நமக்கு தெரிந்தோ எல்லாருக்காகவும் திருப்பலை ஒப்பு கொடுப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். நெஞ்சில் நன்றியோடும் இதயத்தில் நன்றி நிறைந்த அந்த மனசோட அன்னையுடைய ஆசிரை, அன்னையுடைய பரிந்துரையை, நம்முடைய சிறப்பு இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்களை அன்னை ஆசீர்வதிக்க இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் கேட்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் அன்றாற்றிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 29 32, மேலும் அதிகாரம் 12, இறை திருவசனம் 19. ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல் வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரவேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாக்கு எளிய துயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 7 இறைவசனங்கள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதியின் நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எபதா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பின் அருட்சுணையாய், ஆற்றலின் ஊற்றாய், இரக்கத்தின் இருப்பிடமாய், ஈடு இணையற்ற விதத்தில் உலக மக்கள் மீது ஊதாரித்தனமாக தன் அன்பை பொழியும் தாய் அன்னை நீரே. நம் தாகத்தையெல்லாம் தணிக்கும் அந்த தாயும் நீரே. தாயினுடைய அற்புதமான இந்த நாளில் அன்பு கடலாக, திருக்கடலாக, நிறைக்கடலாக எப்பொழுதும் இருந்து தேடி வருவருக்கெல்லாம் அடைக்கலமும், தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியும், நம்புவோருக்கெல்லாம் நலமும், யார் எங்கெல்லாம் அன்னை, தாயே, அம்மா என்று அழைக்கின்ற அத்தனை அழுகுறலுக்கும் மருந்தாக இன்றைக்கும் உலகம் முழுவதும் அற்புதமான அருளால், ஆற்றலால், சக்தியால், பலத்தால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தாய் அன்னையினுடைய அற்புதமான நாள். எங்கெல்லாம் அன்னையுடைய திருப்பெயரால் மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் மாபெரும் அருளும், ஆற்றலும், சக்தி, மகிழ்ச்சியும், நிறைவும் தான். அந்த விதத்தில் தான் நம்முடைய வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் ஆகட்டும், வாடிப்பட்டி அங்கே இருக்கக்கூடிய அன்னையினுடைய ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலமாகட்டும், அதே போல் சில நான் இங்கே உதவி பங்கு தந்தையாக தொடங்குவதற்கு முன்பாக திருவொற்றூர் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருந்த நாட்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதா கெபி வெளியில் இருக்கும், வடசென்னை மாதா என்று புகழாரம் சூட்டி அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன திருவொற்றூர் பகுதியெல்லாம் வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அதிகமான எண்ணிக்கை. ஆகவே வடசென்னை மாதா ஆரோக்கிய தாய் என்று நிறைய பேர் அழைத்து அன்னையினுடைய புகழெல்லாம் சொல்லிய நாட்கள் உண்டு. பிறகு இங்கேயும் பாத்திமா தாயினுடைய பாதுகாவலில் ஒரு மிகப்பெரிய அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்வு. 2 தினங்களுக்கு முன்பாக நாம் 11ஆம் தேதி லூர்து அன்னையுடைய திருவிழாவை நாம் கொண்டாடினோம். பங்கில் நிறைய பேர் நீங்கள் வந்திருந்தீர்கள். நானும் லோயலா கல்லூரிக்கு அங்கே சொல்லி எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், அவ்வளோ பெரிய இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்கக்கூடிய இடம் லோயலா கல்லூரி. ஆகையால் அந்த கல்லூரியில் அழகாக தேர் பவனியெல்லாம் மாதாவை ஜோடித்து கொண்டு அற்புதமாக வலம் வந்து பிறகு திருப்பலி வைத்து நற்கருணை ஆசீர்வதித்து அதில் மாதாவை பற்றி சொல்லவும் எனக்கு ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் இளையோர், இளம் பெண்கள் எல்லாரையும் அன்னை நேசிக்கிறார். திருமணம், குடும்ப வாழ்வு எல்லாரும் அன்னை காக்கிறார். துறவிகள் எல்லாருக்கும் அன்னை பலமாக இருக்கிறார். ஆக இப்படியாக பல தலங்களிலிருந்து அந்த தெய்வத்தாய் அருளோட, ஆசீர்வாதத்தோட அண்டி ஒருவருக்கெல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கிற அந்த தாயை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு அடுத்து 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 என்று அந்த அம்மாவுடைய அருட்காவலில் வாழதான் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி அன்னை அழைக்கிறாள். மீண்டுமாக சொல்வது இதுதான், அன்னையுடைய காட்சி மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாடு
ஆக போர்ச்சுக்கல் என்பது அந்த பாத்திமா நகர் என்பது மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க நகரெல்லாம் அல்ல, படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரமும் அல்ல. சாதாரண ஒரு ஊர், சாதாரண மக்கள். அந்த சாதாரண ஊரில் சாதாரண மக்கள் மத்தியில் தான் அன்னையுடைய, அப்படிதான் லூர்து நகரும் கூட. எங்கெல்லாம் சாதாரண மக்கள் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தல், அங்கெல்லாம் அன்னை இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த விதத்தில் தான் இன்றைக்கு மீண்டுமாக பாத்திமா தாயுடைய திருப்பெயரால் நம்ம எல்லாரையும் அழைக்கிறாள். ஆக ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி 13th is a beautiful invitation. It's a call, it's a divine call, it's an invitation from a blessed mother. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 13ஆம் தேதி அன்னையின் அழைப்பு. இந்த அழைப்பை நாம் ஏற்று கடவுளுக்கு நன்றி சொல்ல, அன்னைக்கு நன்றி சொல்ல, அன்னைக்கு புகழாரம் சொல்ல, அன்னையை மகிமைப்படுத்த, அன்னையை அழகுபடுத்த. நான் வந்து அடிக்கடி சொல்வேன், அன்னையை அழகுபடுத்த 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 அன்னை நம்ம எல்லாரையும் அழகுபடுத்துவாள். அன்னையை நாம் மகிமைப்படுத்த 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 அன்னை நம்ம எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, the Hail Mary full of grace, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தன் அருளால் பெற்ற அருளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் வருகிறார்களோ, பார்க்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, வேண்டுகிறார்களோ, கதறுகிறார்களோ, அல்லது உள்ளத்தின் குமரல்களை எடுத்துரைக்க சிதறி இருப்பவர்கள், சின்னாபின்னமாக இருப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்னை மிகப்பெரிய வளமாய் பலமாய் நம்பிக்கை நங்கூரமாய் நட்சத்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னையை அழகான புகழாரம் சூட்டத்தான் இன்றைக்கு அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த இறை வார்த்தை ஒரு அழகான அன்னையினுடைய அற்புதமான நாளினுடைய சிந்தனை. அந்த பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டையோ சண்டை, பயங்கர சண்டை. ஆகவே ஆனால் அவருடைய நாவு நல்லா பேசும், காது நல்லா கேட்கும், ஆனால் உள்ளம் மூடப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ சண்டை. ஒரு கட்டத்தில் அந்த பெரியவர் சற்று உடல்நலம் குறைவால் படுத்த படுக்கையாகிறார். உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இந்த பெரியவரை தூக்கிட்டு உதவி செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ தான் இவர் தன்னுடைய கண்களால் நீர் வழிகிறது. அந்த பக்கத்து வீட்டுக்கார அன்பு செயல். இதுவரைக்கும் என்னுடைய காது கேட்காமல், நாவு பேசாமல் இருந்தது, உள்ளமோ மூடப்பட்டு இருந்தது. இப்போ பாருங்க, என் உள்ளம் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, அழகான வார்த்தை இல்லையா? பி ஓப்பன், திறக்கப்படு, எஃபேத்தா. இன்னைக்கு பாருங்க, நற்செய்தி ரொம்ப அழகான பகுதி. தீர், சீதோன், தெக்கப்போலி போன்ற இடங்களில் ஆண்டவர் செயலாற்றிய அற்புதமான புதுமைகளை நாம் வாசிக்கின்றோம். யாருக்கு புதுமை ஆற்றினார்? காது கேளாதோர், திக்கி பேசுவோர், ஸ்டாமரிங் இல்லையா? டெஃப் அண்ட் டம் அண்ட் ஸ்டாமரிங். ஆகையில ஆண்டவருடைய அற்புதமான விஷயத்தில் ரொம்ப அழகான விஷயம் அடங்குகிறது. மார்க்கு நற்செய்தி ரொம்ப அழகாக விளக்குகிறார் எப்படி இந்த புதுமை நடைபெறுகிறது. How the miracles are taking place. இந்த காது கேளாதோர் அல்லது வாய் திக்கி பேசுவோர் அல்லது உடல் நலம் குன்றவர்களாம் அன்றைய காலத்தில் யூத சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை, அடையாளம் இல்லை, ஒரு சமதர்மமாக பார்க்கவில்லை. ஒரு ஓரங்கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடையாளம் இல்லாத மனிதர்களாக, மக்களாக தான் அவர்கள் கருதினார்கள். அப்படிப்பட்ட மக்களை, அப்படிப்பட்ட மனிதரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனிங்க, தட்ஸ் a பியூட்டி. என்ன நடக்கிறது பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனியே அழைத்து, calls individually இல்லையா? இஸ் கிவிங் தி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இல்லையா? பாருங்க, ஆண்டவர் இயேசு பாருங்க ஒரு தனிப்பட்ட அக்கறையை, பரிவை, கரிசனையை அந்த நபர் மேல் காட்டுகிறார். ஏன்னா அவர் அங்கீகாரம் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமும் வலியும் துக்கமும் துயரமும் ஏக்கத்தோடு பல கனவுகளோடு கற்பனோடு வாழ்ந்த அந்த மனிதனை ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியில் தனியே அழைத்து இல்லையா? தனியே அழைத்து தொடுகிறார் இல்லையா? காதை தொடுகிறார், பிறகு நாவை தொடுகிறார். பி ஓப்பன், எஃபத்தா, திறக்கப்படு என்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய அந்த அற்புதமான மகிமை. He gives a personal attention all those who are wounded, all those who are underprivileged, all those who are oppressed and suppressed இல்லையா? underprivileged. ஆக யாரெல்லாம் காயங்களோடு, வலிகளோடு, கஷ்டங்களோடு தன் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் தனியே அழைத்து தனிப்பட்ட முறையில் கவனங்கள், கரிசைகள், அங்கே ஒரு தனி ஆன்மீக அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பர்சனல் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் கேள்வி. நமக்கு ஆண்டவரிடம், மாதாவிடம் தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? Do we have the personal experience with the blessed mother? Do we have the personal encounter with Jesus? இயேசுவின் தனிப்பட்ட அனுபவம், மாதாவுடைய தனிப்பட்ட அனுபவம் இங்கே நடைபெறுகிறது பாருங்க. ஆண்டவர் இயேசு தனியே அழைத்து, அதுபோல ஒவ்வொருவரையும், ஜஸ்ட் இமேஜின் யுவர்செல்ஃப், ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட், ஒவ்வொருவரையும் கடவுள் தனியாக அழைக்கிறார், தனி அனுபவத்தை கொடுக்கிறார், தொடுகிறார் இல்லையா? தொடுகிறார். ஆக திறக்கப்படு என்கிறார். அந்த திறக்கப்படுகின்ற அந்த வார்த்தை தான் நாம் பேப்டிஸ்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா?
இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்கள் திருமுழுக்கு வாங்கின காலம் மறந்துட்டுருப்பீங்க, பல திருமுழுக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் மறந்துட்டுருப்பீங்க. பாருங்கள், குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க? என்ன வார்த்தை அது? யார் சொல்லுவார்? என்ன வார்த்தை? செவிடர் கேட்கவும். அடுத்து செவிடர் கேட்கவும். அடுத்து என்ன? ஊமையர் பேசவும். ஆண்டவர் இயேசு செய்தொழி விரைவில் அவரது வார்த்தையாக தந்தையாக இறைவனின் புகழும் மகிமை விளங்க காதால் கேட்கவும். ஒரு சிலுவை அடையாளம் குருவான வருகிறார். நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தொள்வாராக. டு லிசன் அண்ட் proclaim the Jesus, to listen the word of God and to proclaim the good news of Jesus, to listen the good news. இயேசுதான் நற்செய்தி. பாருங்க, ரொம்ப அழகு பாருங்க. be open, திறக்கப்படு என்கிறார். காதால் கேட்கும் இயேசுவின் நற்செய்தியை காதால் கேட்கவும், இயேசுவை பற்றி நாம் நாவால் அறிக்கையிடவும், வாழ்வால் அறிக்கையிடவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட புதுமை இன்றைக்கும் நடைபெறுகிறது. miracles are taking place even now. அன்னையினுடைய பாதத்தில் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். அன்னை நம்ம எல்லாருக்கும் அற்புதங்களை புதுமை, பாத்திமா நகரில் நடக்கின்ற புதுமை, லூர்து நகரில் நடக்கக்கூடிய புதுமை, வேளாங்கண்ணியில் நடக்கக்கூடிய புதுமை, மெஜுகூரில் நடக்கக்கூடிய புதுமை, இல்லையா? நம்ம இடத்திலும் நம்முடைய பங்குகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அப்படின்னா புதுமை என்றால் என்ன? டுடே we heard the miracle of Jesus, இல்லையா? இன்னைக்கு பாருங்க, புதுமை என்றால் என்ன? புதுமை என்பது இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வருவது எதற்காக? கடவுளுடைய அருள், ஆசீர், ஆற்றல், ஆண்டவருடைய புதுமை. கடவுள் நம்ம எல்லாரையும் தொடணும், எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையை தொடரும். That's why people are rushing to the வேளாங்கண்ணி, இல்லையா? and going as a foot pilgrimage, இல்லையா? நடைப்பயணமாக சொல்கிறார்கள். அப்போ அந்த புதுமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்னா, புதுமை என்பது என்ன? இது ஒரு வழி பாதை அல்ல. அதாவது கடவுள் பார்த்துக்கோ, எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து கொள்வார் என்று நாம் சும்மா இருப்பது கிடையாது. That is not a miracle. That will not take miracle over here. That's a one way. Two way. புதுமை என்பது two way. கடவுளும் செயலாற்றுவார், நாமளும் செயல்பட வேண்டும். அதுதான் புதுமை. கடவுள் செயலாற்ற எப்போதும் தயாராகிறார். He always wants to work and we have to cooperate in the God's work. நாம் கடவுளுடைய செயல்பாட்டில் நாம் ஒத்துழைப்பு, அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கின்ற போதுதான் புதுமையும் மகிமையும் நடைபெறும். அது எப்படி? ரெண்டு விதத்தில். இன்றைக்கு நம்ம எல்லோரும் கடவுளை நோக்கி வருகிறோம், அன்னையை நோக்கி வருகிறோம். அன்னையுடைய புதுமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் இரண்டு வகையில் we have to rectify and give a importance to the two areas of concern. நம்பர் 1 என்ன தெரியுங்களா? உடல் அளவில். என்னது? உடல், பாடி அளவில். அப்போ உடல் அளவில் சில விஷயங்கள் நாம் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் தரேன். ஒரு வகுப்பு, அந்த வகுப்பில் ஆசிரியர் பிள்ளைங்களெல்லாம் அப்படி அரைத்து ஒரு குடுவை நிறைய தண்ணீரை கொடுத்து பிள்ளைங்களை பார்த்து கேட்கிறார், இந்த குடுவையை பிடித்து கொடுன்னு ஒரு மாணவர் எடுத்து சொல்லுகிறார். அப்போ கேட்குறார், 5 நிமிஷம் பிடிச்சா என்னாவும்? கை வலிக்கும் சார். சரி, 10 நிமிஷம் பிடிச்சா ரொம்ப வலிக்கும் சார். சரி, 1 மணி நேரம் பிடிச்சா சார் உடம்பும் வலிக்கும், கையும் வலிக்கும் சார். இப்படி தான் உடலுக்குள்ளாக பல கசப்பான அனுபவங்கள் இருந்தால் உடல் முழுவதும் அந்த கசப்பு ஏறும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நிறைய கசப்பான அனுபவங்களை மனசுக்குள்ளாக, உடலுக்குள்ளாக போட்டு 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 இருக்கின்ற பொழுது அந்த கசப்பு ஏறிக்கொண்டே இருக்கு. அப்படி என்றால் மன்னிக்காத பொழுது, ஒருவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, ஒருவரை நாம் விட்டு கொடுத்து வாழாத பொழுது, நாம் ஒருவரை மன்னிக்கவே முடியலை என்றால் that becomes a hurt, that becomes a bitter. அது மிகப்பெரிய கசப்பாக மனசுக்குள்ளாக, உடலுக்குள்ளாக மாறி உடலில் மிகப்பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் பாருங்கள், இது உண்மை என்றால் மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. ஆண்டவர் பாருங்கள், தன் சொந்த ஊருக்கு செல்வார். அங்கு அவர்களுடைய மனநிலையில் சரியான மனமாற்றம் இல்லாததால் கடவுள் வல்ல செயல்களை செய்யவில்லை, இல்லையா? பைபிள் சொல்லுகிறது இல்லையா? அப்படி என்றால் நம்முடைய மனநிலையில் ஏதோ ஒரு மாற்றம் தேவை. உடல் அளவில் நாம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும், உடல் அளவில் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். ஆக உடல் அளவில் மாற்றங்கள் மிகப்பெரிய புதுமையாக நம்முடைய வாழ்க்கையில் மாறும். 2 இறுதியாக உறவின் அளவில். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உறவு, நம்முடைய உறவுகள் சரி செய்யப்பட. ஒரு பையன் ஸ்கூலில் எல்லா எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். டீச்சர் கூப்பிட்டு என்னடா இது ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான்னு. சார், வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை சார், இரவும் பகலும் சண்டை சார், எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டாங்க. யாரா அவங்க அப்பா? அதை பற்றி தான் சார் சண்டையே அப்படின்னு அவன். ஆகிய அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வீடுகளில் என்னது நிறைய உறவு சிக்கல்கள், பிக்கல்கள், இல்லையா? உறவு சிக்கல்கள், உறவுகள் சரியில்லை. உறவுகள் சரி செய்யாத பொழுது அங்கு புதுமைகள் நடைபெறாது. ஆக நல்ல உறவுகளோட, நல்ல பாசத்தோட, அன்போடு ஏற்றுக்கொள்கின்ற அண்டர்ஸ்டாண்டிங்
அக்செப்டன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நம் உறவுகளை சரி செய்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய அற்புதங்கள் புதுமைகள் நடைபெறும். பாத்திமா தாயை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலும் புதுமைகளும் அருளும் ஆற்றலும் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் நாம் உடலெல்லாம் சரி, நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கசப்புக்களை, மன்னிக்க முடியாத கசப்புக்களை மாதாவிடத்தில் கொண்டு வாங்க. நம்முடைய உறவுகளை சரி செய்து நல்ல மனிதர்களாக மக்களாக வாழதான் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் கூடுதலான அழைப்பாக வைத்து ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தனியே நம்மை அழைத்து தொடுகிறார். அருள் ஆசிரியை கொடுக்கிறார். அந்த தனிப்பட்ட ஆண்டவருடைய கரிசனும் கவனம் நம்மேல் புரியப்பட தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசிரை அன்னையின் வழியாக கேட்போம். அன்னை நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டுக்காக நாம் எழுந்து நிற்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மனித ஞானத்தை விட இறை ஞானத்தையே ஏற்று அந்த ஞானத்தின் வழி தங்கள் மக்களை வழிநடத்தும் திரு அவையின் தலைவர்கள் இறை ஞானத்தின் ஆற்றலை உணர்ந்தவர்களாய் தங்கள் மக்களை அதன் வழியில் வழி நடத்திடும் ஆற்றலை அருளிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் தங்களிடம் அளிக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து தங்கள் சொந்த விருப்பத்தை அல்ல, இறை திருவுளத்தையே நிறைவேற்றி மக்களுக்கு அமைதியும் பாதுகாப்பான ஆட்சியையும் வழங்கிட வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே, உன் குணப்படுத்துகின்ற கரங்களை எங்கள் மீது நிலைத்திடவும், எங்கள் வாழ்வில் சோர்ந்து போகும் நேரங்களில் உம் வார்த்தையும் வல்லமையும் எங்களை தோன்றிய உன் அன்பை இவ்வுலகிற்கு பறைசாற்ற அருள் தருமாறு ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அரசு பொது தேர்வு எழுத இருக்கும் எம் பங்கு மாணவ மாணவிகளுக்கு ஞானத்தையும் சிறந்த ஞாபக சக்தியையும் அளித்து அனைத்து மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெறவும் வாழ்வில் வெற்றி காணவும் நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்பு. என்ன கருத்துக்களை நீங்கள் சுமந்து வந்திருக்க, நன்றிகளை சுமந்து வந்தால் நன்றிகளை சொல்லுங்கள். பல எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வந்தால் அந்த ஏக்கங்களையும் எண்ணங்களையும் மாதாவிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்மால் இயலாதது அம்மா நமக்காக பரிந்துரைப்பாங்க. இட்ஸ் நாட் a big deal about how we live, but what to pray to Mother Mary, that's more important. மாதா கிட்ட அப்படியே நாங்கள் சொல்லி, அம்மா தாயே, இதோ பல்வேறு குறைபாடுகளோடு நாங்கள் நிற்கலாம், பலவீனங்களோடு நாங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பலங்களெல்லாம் மாற்றுகின்றோம். எங்கள் குறைகளெல்லாம் நீர் மாற்றுகின்றீர். அம்மா தாயும் குடும்பங்கள் அத்தனை மக்களையும் ஆசீர்வதி, வந்தோர் வரையாளாதோர் அத்தனை பேருடைய வாழ்விலும் உடைய மகிமையும் உடைய அருளும் உடைய ஆசீரும் ஆற்றலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக. உடல் அளவிலும் சரி, உறவுகள் அளவிலும் சரி, அற்புதமான மாற்றங்கள், மனநிலையில் மாற்றங்கள், இவற்றின் வழியாக ஆண்டவருடைய ஆசிரை பாத்திமா தாயே எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெற்றுத்தர வேண்டும் என்று உண்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்படும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே, உன் திருவடியில் உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே, உன் திருவடியில் மனித உழைப்பின் பயணம்
பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே தந்தை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரர், நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஏக்கங்களுக்கு மருந்தாகும் தனியாத தாகத்தோடு அன்னையே கதி என்று வந்திருக்கு நம்ம எல்லாருடைய வாழ்விலும் அந்த தெய்வத்தாய் அருளும் ஆசிரும் பொழிய கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலி பொருட்களோடு மது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றலும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மிடம் திருமகனிடம் தாயான புனித மரியாவுடைய பரிந்துரையினால் ஒவ்வொரு 13ஆம் தேதி நாங்கள் வருகை தந்து எங்கள் நன்றிகளையும் சிறப்பு கருத்துக்களை எல்லாம் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றின் வழியாக எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மெய்ப்பக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிலட்டான் அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாகிதம் கண்ணிமையின் மாற்றில் நினைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகிற அதிகாரம் செல்லும் திருமுன் நடுகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்வுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பேரால் வருகிறவர்
அவரிடையே நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மோட நமக்காய் நம் சார்பாக நாம் எல்லாரும் தேடி வந்தோம் இல்லையா? வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். கடவுள் எல்லாரையும் இயேசு ஆண்டவர் எவ்வளோ அழகு பற்றிகளா, தனியே அழைத்து நாவை தொட்டு காதினை தொட்டு குணப்படுத்துகிறார். இதுதான் இப்பொழுதும் நடைபெறுகிறது. தனியே நம்மேல் அக்கறையோடு கவனத்தோடு நாம் ஈடுபாட்டோடு பங்கெடுக்கின்ற போது, ஆண்டவா இயேசுவே என்னை தொடும், ஆண்டவா இயேசுவே என் குடும்பத்தை, என் குழந்தைகளை, என்னுடைய தொழிலை நாம் தொடும் என்று ஆண்டவர் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். கேட்போம், செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் உற்றாகவே தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோன் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவையில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் தொழில்களும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தராய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். புது
உண்மை என்பது ஒரு வழி பாதை அல்ல, இரு வழி. கடவுள் செயலாக்கம் புரிகிறார், நாமும் செயல்பட வேண்டும். ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றபோது கடவுளுடைய செயல்பாடு 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாறும். கடவுளிடத்தில் நம்ம எப்போ கொடுத்து பாத்திமா தாயினுடைய பரிந்துரையை நாம் கேட்போம். கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற குற்றங்கள் குறைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். ஆண்டவா, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினுடைய நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் இயேசுவின் அமைதியை கேட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி எங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் இப்படி திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் நம்பிக்கையின்மைகள் சுயநலன்கள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் மகிழ்வும் மனநிறைவும் ஒற்றுமையும் அளித்தல் திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான பாத்திமா தாயினுடைய அழைப்பு. இந்த நாளில் காது கேளாதோர் திக்கி பேசுவோர் அவரை அழைத்து சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட அடையாளமில்லாத அந்த நபர் மேல் தனிப்பட்ட கவனமும் கரிசனையும் அக்கறையும் பரிவும் அன்பும் பாசமும் நேசமும் தொடுகிறார். காதை தொடுகிறார், நாவை தொடுகிறார், அருளாசிரை பொழிகிறார். இன்றைக்கு மீண்டும் நம்மை தொட ஆண்டவர் தன் திருவுடல் இரத்தத்தின் வழியாக நம்முடைய காயங்களெல்லாம் தொட்டு, நம்முடைய வழிகளெல்லாம் தொட்டு, நம்முடைய கடினமான மனசையெல்லாம் தொட்டு புது வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்ல தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் தயாரிப்போடு மகிழ்ச்சியோடு நாம் பெறுவோம்.
வாழும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாழும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அழைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அழைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவன் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவன் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாழும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாழும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்
ஆதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை ஏவிடும் வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோரையும் பார்ப்பது கூடுதலான மகிழ்ச்சி. அதுவும் அன்னையினால் எப்பவுமே மாதா என்பது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய சக்தி. அந்த அன்னையை இறுக பிடித்து கொண்டவர் வாழ்வில் தோல்வியை சந்தித்ததாக வரலாறே கிடையாது. எல்லாருடைய புனிதருடைய வாழ்க்கையின் பின்புலமாக, பின்னணியாக, முதுகெலும்பாக, காரணமாக, கர்த்தாவாக, காரணியாக இருப்பது அன்னை ஒருவர் மட்டும்தான். அந்த தேவத்தாய் கடவுள் கொடுத்த பொக்கிஷம், புதையல், பொற்களஞ்சம். இன்னும் சுருக்கமாக அழகான தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் அன்னை யாரென்றால் திரு அவையினுடைய துருப்புச் சீட்டு. ரொம்ப அழகான அன்னையினுடைய அந்த வழியாக நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதம். அன்னையிடம் செல்லுங்கள், இயேசுவிடம் செல்லுங்கள், அன்னை வழியாக செல்லுங்கள். பல புனிதர்களுடைய அற்புதமான தாரக மந்திரங்கள். ஆகவே நிச்சயமாக அன்னையினுடைய ஆசீர் எப்போது நம்மோடு இருக்கட்டும். தொடர்ந்து 13ஆம் தேதி பாருங்கள், காலையில் திருப்பலி தொடங்கி 1000 மணி ஜபமாலை ஒப்பு கொடுத்து கொடியேற்றி பிறகு மாலையிலே நம்ம எல்லோரும் சந்தித்து நீங்கள் கூட வீடுகளில் இன்னும் கூடுதலாக உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபிக்கலாம். எப்பயுமே அந்த மெஜிகுரியில் அந்த அழகான ஒரு செய்தி மாதா சொல்வது உபவாசம், த பெனன்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உபவாசம் இருந்து நாம் அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அது கூடுதலான வலிமையும் வல்லமையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் நீங்கள் ப்ளூ கலர்லாம் வரீங்க, மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்த முறை அடுத்த மாதம் வேண்டுமென்றால் ஒரு குருவானவரை நான் கூடுதலாக வர வைக்கின்றேன். அவர் பாவசங்கத்திலும் கேட்டுக்கொண்டிருப்பார். தட்ஸ் ஆல்சோ வெரி குட் சார். நல்ல ஒரு கன்ஃபெஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மாதாவுடைய அற்புதமான வேண்டுகோள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மெஜிகுரிக்கு நான் போயிருக்கேன். மாலை மேலே அந்த இடம் கீழே பார்த்தோன்னா சென்ட் ஜேம்ஸ் சர்ச். ஏறக்குறைய 45 குருக்கள் பாவசங்கத்திலும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் பல மொழிகளில். அப்போ என்னென்னா, before we reach to the blessed sacrament, what we supposed to do? A good confession. It's very important. Good confession, very good confession. We lost the sense of doing the confession in that 21st century. இல்லையா? மிகப்பெரிய 21ஆம் நூற்றாண்டில் நாம் அந்த பாவசங்கத்திரம் செய்கின்ற அந்த உணர்வே நமக்கு அற்று போய்விட்டது. நம்மெல்லாம் நல்ல மக்கள்கள் இல்லையா? நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப நல்லா பங்கெடுக்கிறீங்க, நல்லா வரீங்க, யூ ஆர் லிசனிங் வெல், நீங்கள் நல்லா கேட்குறீங்க, you got a very good participation, but much more than that you must do a good confessions. Let me see. ஸோ அகையில் ஒரு குருவானவர் எப்பொழுதும் அங்கு இருப்பார். 13ஆம் தேதி என்றால் நீங்கள் பாவசங்கத்திரம் செய்து கொள்ள. இது ஒன்று. அடுத்த மாதம் கூட இப்படி கூட நம்ம சரி எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் இன்னும் இருக்க ஒரு சின்ன தட்டு இருக்கும். அந்த தட்டு நம்ம ஏற்பாடு செய்வோம். அந்த தட்டில் 2 மெழுகுத்திரி இருக்கும். பிறகு ஒரு பாக்கெட்டில் அப்பம், ஆண்டவருக்கு பயன்படுத்த அப்பம் இருக்கும். பிறகு பூ இருக்கும். அதை நீங்கள் தட்டை காணிக்காக வாங்கி நீங்கள் செலுத்தலாம். அப்போ என்னென்னா, நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் செலுத்தலாம். உங்கள் கருத்துக்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு காணிக்கையாக செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. முயற்சி செய்து பார்ப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன பக்தி முயற்சிகள். கூடுதலாக ஆண்டவர் அன்னையினிடத்தில் நாம் செல்ல அழகான வாய்ப்பு. இப்போவும் என் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நன்மை கொடுத்துட்ருக்கும் போது ஒரு சின்ன விஷயம், அதை செய்து பார்ப்போம். அதனுடைய பலனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதையும் நான் சொல்லுகின்றேன். அதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் இந்த முதல் வியாழன், முதல் வெள்ளி, முதல் சனி 3760, 6230, 6040, 1630 மாலை நேர பள்ளிக்கு பயன்படுத்துகிறோம். 13ஆம் தேதி காசு 8110 ரூபாய். அதை நாம் அந்த ஏழைகளுக்கு பயன்படுத்துகிறோம். அதில் இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக ஏழைகள் 13ஆம் தேதி என்றால் நம்முடைய இந்த கைம்பெண்களுக்காக உதவி செய்வதற்கு இன்னும் சரியான விதத்தில் திட்டமிட்டு கொண்டு சரியான ஆட்கள் கிடைக்க அதை திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நல்ல சமாரியன் குழு. ஆகவே கொஞ்சம் அவகாசம் கேட்டார்கள். அதையும் நாம் எடுத்துக்கொண்டு வருகின்ற நாட்கள் சிறப்பாக செய்வோம். சாட்சிகளுக்கு செல்வோம். அதில் ஒரு 5 பேர் சாட்சி சொல்ல முன் வரலாம். 5 பேர் சாட்சிகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும். வளவளன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரி, சுருக்கமான சாட்சிகள். மைக்கு சின்ன வார்த்தைகள் தான் பயன்படுத்த வேண்டும். பிறகு நாங்கள் சொல்லி அவங்ககிட்ட கொடுங்க, அந்த பிள்ளைகிட்ட. ஓகே, ஜேக்கப். மரியே வாழ்க. என் மனைவிக்கு கடந்த 6 மாதமாக ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக வீங்கிரும். 2 டாக்டரை பார்த்துட்டு 3ஆவதாக ஹோமியோபதி டாக்டர் பார்க்கும்போது அவர் கொடுத்த மாத்திரையும் சரி வராமல் லங்ஸில் லிவரில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அதுக்காண்டி வேண்டிக்கிட்டே இருந்தேன். போன மாதம் 13ஆம் தேதி நீங்கள் சொல்லும் போது இதுக்காண்டி வேண்டிட்டு டெஸ்ட் எடுத்தோம். ஆனால் லிவரு எதுலேயுமே எந்த குறைபாடும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்கும், சில பேர் கேட்காம இருக்கும். மிஸ்டர் ஜேக்கப்,
ப்ரொஃபஸர் அவருடைய மனைவி, இந்த தம்பதிகளுக்காக நீங்கள் வேண்டுங்க. குடும்பங்கள் நம்ம பங்கில் இந்த தம்பதிகளுக்காக வேண்டுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கின் அலர்ஜி அவங்க மனைவிக்கு இருந்து, அந்த ஸ்கின் அலர்ஜி மே லீட்ஸ் டு த லிவர் இஷ்யூ, அது இருந்திருக்குமோ அப்படின்றதுக்காக அவங்க போன மாதம் வந்து மாதாகிட்ட வேண்டாங்க. எதுவுமே இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்களாம். ஆக கரவொலி எழுப்பி நாம் அன்னைக்கும் மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் பேர் ஜாஸ்மின். இந்த பங்கில் தான் நான் இருக்கேன். எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. அந்த பகுதியில் ரொம்ப வலியால் துடிச்சிட்டு இருந்தேன். போன வருஷம் வந்து இதே நேரத்தில் வந்து ரொம்ப வலியால் துடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த வருஷம் வந்து குடும்பத்தையும் நல்லபடியாக மாற்றி என்னோடய வலியெல்லாம் சரிப்படுத்தி என் வாழ்க்கையும் சரியாயிடுச்சு. பொண்ணு ரொம்ப பக்தி அந்த முன்னாடி உட்காந்துருப்பா. கண்மூடித்தனமான பக்தி கடவுள். ஒரு சாதாரண பெண், ஒரு குழந்தை ஆசீர்வாதத்திற்காக. ஆக இவங்க என்ன சொல்கிறாங்க, தனக்கு கிடைத்த அந்த ஒரு நோய் அது முழுமையாக போன மாதம் வந்த ஃபாதர் வலியாக இருந்தது, இந்த மாதம் சரியாச்சு, நான் வேண்டிக்கிட்டேன் மாதா கிட்ட. எவ்வளோ அருமை பார்த்தீங்களா? கரங்களை வைத்து மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த பங்கை சேர்ந்தவன் என் பொண்ணு. சனிக்கிழமை என் வீட்டுக்கு, நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன், என் வீட்டுக்கு என் பொண்ணு வந்திருந்தா. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து பொண்ணு இங்கே இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் தானே சுடுதண்ணி வச்சு குடிச்சு பார்த்துருக்குறாரு, முடியல. அண்ணனுக்கு மாடியில் இருக்காங்க, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அவர் எடுக்கவே இல்லை. இவர் தானாக மேலே மாடி ஏறி அண்ணங்கிட்ட போய் எனக்கு ரொம்ப முடியல, என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ. அப்போ இவங்க பக்கத்தில் இருக்கிற ஹெல்த் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும், நீங்கள் வேறு ஆஸ்பத்திரியில் காட்டுங்க அப்படி. இவர் அவங்க அண்ணன் வசதி இல்லைன்றனால ராயப்பேட்டா கொண்டு போயிட்டாங்க டக்குன்னு. அப்போ ராயப்பேட்டாவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் எங்களுக்கு ஃபோன் வந்தது. ஐயோ இந்த மாதிரி ஆகி ராயப்பேட்டாவுக்கு போயிருக்காங்களா, இங்கே நல்லா பார்க்குறாங்களோன்றதுனால நான் உடனே மாதாவை நினச்சி, மாதா எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் நீங்கள் முன்னே நின்று அவருக்கு சுகத்தை கொடுக்கணும், என் பொண்ணுக்கு தாலி பாக்கியத்தை கொடுத்து நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி ராயப்பேட்டாவில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் 90% கொண்டு போய் சேர்த்தப்போ. ஆனால் அவங்க வந்து அட்மிட் பண்ணி 3 நாள் வச்சுருந்து 5 ஊசி போடணும். அதுக்கப்புறம் ஸ்டென்ட்டு வைக்கிறதா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதான்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. அப்புறம் நேற்று காலையில் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கீழ்ப்பாக்கம் கேஎம்சியில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் நீங்கள் போய் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஆன்ஜியோ பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி என் பொண்ணு நேற்று போய் சேர்த்தா. இப்போ இந்த அம்மா பாருங்கள், தன்னுடைய மகளுடைய தாலி பாக்கியத்துக்காக வேண்டியா இருக்கா. மருமகனுக்கு ஹார்ட் அட்டாக். மரியே வாழ்க, கர்த்தர் நாமம் ஸ்தோத்திரம். எனி டைம் எனிதிங் கேன் பி ஹேப்பன், பட் ஷீ ப்ரே டு அவர் பிளஸட் மதர். மாதா இப்போ காப்பாற்றி அவங்க போதுமான அந்த குறைந்த சிகிச்சையோடு நல்லா இருக்கிறாங்கன்னு சாட்சி சொல்கிறாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எலிசபெத் அம்மா. மரியே வாழ்க. என் பேத்திக்கு வந்து பின்னாடி கழுத்தில் வந்து ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. சரி என்று சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதை வந்து 3 இடத்துல டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. மாதா கிட்டே கேட்டேன், அந்த டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும், மாதா கிட்ட வேண்டி இந்த மாதம் சாட்சி சொல்கிறேன்னு. அதே போல் அந்த டெஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. மரியே வாழ்க. நிறைய விஷயங்கள் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. கட்டி பயாப்சிக்கு அமைச்சிருக்காங்க. நத்திங் இஸ் ஃபவுண்ட் ஓவர் தேர் இந்த பயாப்சி, அதான் அவங்க சொல்கிறாங்க. ஆகையால் கடவுளுக்கு மகிமை, மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடந்த 13ஆம் தேதி நான் வர முடியல. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். நெஞ்சு வலி, வீக்கமும் இருந்தது. டாக்டர் பல பரிசோதனைகள்லாம் செய்து பார்த்தாங்க, எதுலேயுமே அவங்களுக்கு தெரியல. கடைசியில் ஆன்ஜியோ பண்ணோன்னு சொன்னாங்க. அதுலேயும் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் இதயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சில மாத்திரைகளால் பண்ணோம். She is very doubtful with regard to heart, but nothing was found over there. ஸோ அதுதான் மாதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. மரியே வாழ்க. போஸ்கான் the last person. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரிக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை டெலிவரி பண்ணும்போது ஏறக்குறைய டிசம்பர் மாதம் மிட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப குழப்பமால கொண்டு போயிடுத்து. எனக்கு இதை டெலிவரி பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு நிலைமை இருந்தது. வழக்கம் போல் நான் வந்து சர்ச்சுக்கு வந்து மாதாக்கிட்ட ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டு போனேன். இது வந்து ரொம்ப நல்லபடியில் முடியல அப்படின்னு. ஏன்னா எனக்கு February மாதம் 1ஆம் தேதி அதை டெலிவரி பண்ணணும்னு பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வேண்டிக்கிட்டபடி அந்த குறைகள் தீர்க்கப்பட்டு கரெக்டாக
போன 31 நைட்டு 12 மணிக்கு அந்த அப்ளிகேஷனை நான் பேன் இண்டியா லெவலில் லான்ச் பண்ணினேன். ஐ வில் லைக் டு தேங்க் அவர் லேடி ஃபார் தட். வெரி குட். அதான் போஸ்கண்ணை பாருங்கள், ஒரு பெரிய வேலை, முக்கியமான ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலை. அது துல்லியமாக செய்யணும், கரெக்டாக செய்யணும். அது முடிக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் மாதா கிட்ட வேண்டி மாதாவுடைய துணையால் முடிக்கப்பட்டது என்று அன்னைக்கு நன்றி சொல்கிறாரு. ஆகையில் எல்லோரும் கரங்களை நாம் உயர்த்தி மரியே வாழ்க, மரியே இது போல் நிறைய புதுமை நம்ம வாழ்க்கையில் நடைபெற சின்ன சின்ன விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நாம் இன்றைக்கி இருக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், எல்லாமே புதுமை தான். எவ்ரிதிங் இஸ் எ மிரக்கல். ஆகவே நமக்கு சில நேரங்கள் தெரியும், தெரியாமல் இருக்கலாம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக அந்த ஆண்டவருடைய பலத்தோட அன்னையுடைய ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. உங்களுடைய சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களை, ஆச்சரியங்களை, அதிசயங்களை காண்பீர்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரை விண்ணக உணவை கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான தூய மரியாவை நினைவின் கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அன்னை ஆண்டவருடைய நற்கருணை எழுந்தேற்றம் செய்த பிறகு நான் இங்கே பிடித்து கொண்டிருப்பேன். நீங்கள் ஒவ்வொருவராக விரைவாக வந்து ஆண்டவரை தொட்டு நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு செல்லலாம். ஆக சொல்ல உங்களுடைய இடத்தில் சென்று தொடர்ந்து நீங்கள் இந்த 3 ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். 1, இயேசுவே என்னோட வாரும், இயேசுவே என்னோட தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும். கேன் யூ ரிப்பீட்? 1ன்னா இயேசுவே என்னோட வாரும், இயேசுவே என்னோட தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும். இப்போ நீங்கள் நித்திய சூரிய பாடிட்ட பிறகு தொடுமென் கண்களை பாடல், அதை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேகமான 2-3 வாலண்டியர்ஸ் பக்கத்தில் இருந்து ஆட்களை அனுப்புங்க. ஏன்னா இட்ஸ் அ பர்சனல் டச். எங்கிருந்து நான் இந்த விஷயத்தை நான் எடுக்கிறேன்னா, எங்கிருந்து எடுக்கிறேன்? இந்த நாளுடைய நற்செய்தியில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசு தொடுகிறார். த பர்சனல் டச் ஹஸ் பீன் கிவன் பை ஜீசஸ். பர்சனலாக டச் பண்ணுறார் இல்லையா? ஆக அவர் கும்பலில் கூட செய்யலை, தனியாக கூட்டு போயிட்டு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து, ஒரு அக்கறையை காண்பித்து, பிறகு அவருடைய காதுகளை தொடுகிறார், பிறகு நாவினை தொடுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசுடைய தனிப்பட்ட அந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் இப்போ கிடைக்கும். யூ ஜஸ்ட் பிலீவ் ஸ்ட்ராங்லி. என்ன காரியத்தை நீங்கள் கொண்டு வரீங்களோ அதை, குறிப்பாக அரசு பொது தேர்வு அல்லது உங்கள் உடல் நலம், ஜெபிப்போம், செய்து பார்ப்போம். இந்த மகிமையில் பங்கெடுங்கள். நித்திய சூரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுடைய அற்புதமான இந்த நேரம், இனம் புரியாத ஒரு சந்திப்பு, இனம் புரியாத ஒரு சக்தியின் வெளிப்பாடு, இனம் புரியாத கடவுளுடைய தொடர் உடனிருப்பு. நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பக்கத்தில் வரப்போகிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் தொடப்போகிறோம். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் தொடப்போகிறார். ஜெபிங்க, அப்படியே கைகளை உயர்த்துங்க,
கரங்களெல்லாம் உயர்த்தி நம்முடைய உள்ளத்தையெல்லாம் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து என்ன எதற்காக எந்த கருத்தை முன் வைத்து நீங்கள் ஜெபிக்க வரீங்க? உங்கள் தொழிலுக்காகவா, குழந்தை ஆசீர்வாதத்திற்காகவா, அல்லது உங்களுடைய வேலைக்காகவா, பிள்ளைகளுக்காகவா, அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்காகவா, உடல் நலத்திற்காகவா, உள்ள நலத்திற்காகவா, என்ன ஒரு கடினமான வாழ்க்கை சொல்லிங்க சந்திக்கிறீங்க, இல்லை நன்றி சொல்ல வர போகிறீங்களா? ஆக இயேசு ஆண்டவர் பாருங்கள், அந்த திக்கற்றவனை அந்த நாவினால் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை காது கேட்க தனியே அழைத்து அவனை தொடுகிறார். அப்படின்னா அங்கே வலிமை வெளியேற்றப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி நாம் இப்போ செய்ய போகிறோம். ஆகையில 3 இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வந்து 3 பேர் அப்படி வரலாம். 3 வரிசையில் ஆண்டவர் இயேசுவை தொட்டு நாம் ஜெபித்து விட்டு நாம் மீண்டும் இடத்திற்கு சென்று இயேசுவே என்னோட வாரும், இயேசுவே என்னோட தங்கும், இயேசுவை வழி நடத்தும் என்று ஜெபிகள் பாடலை பாடுவோம். தொடுமேன் கண்களை.
வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. ஆண்டவர் இயேசுவிட்ட நாம் அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அற்புதமான இந்த சன்னிதானத்தில் ஆண்டவர் இயேசுடைய அற்புதமான தொடுதல் இல்லையா, தனிப்பட்ட முறையில் கடவுளை நாம் தொட வருகின்றோம். இன்னும் அருகாமையில் we are doing something very differently. ஆகையால் ஆண்டவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவா எங்களை தொட்டு ஆசையோட விண்ணப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் தொட்டு நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே நாம் சொல்லிக்கொண்டு அப்படியே நம்ம இடத்தில் அமர்ந்து கொண்டு, இயேசுவே என்னோட வாரும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை வழி நடத்தும், இயேசுவே என்னோட தங்கம் என்று அப்படியே நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே பாடலை பாடுவோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்பவரை எங்களெல்லாம் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி அற்புதமான இந்த பாடலை நாம் பாடுவோம். அழகான இறை அனுபவம். இந்த இறை அனுபவத்தில் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் தொட நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க, இயேசுவே ஆண்டவா எங்களோட வாரும், எங்களோட தங்கும், எங்களை வழி நடத்தும். இங்கே குடியிருக்கிற அத்தனை மக்களும் இந்த ஒவ்வொரு 13ஆம் தேதி வரக்கூடிய அத்தனை மக்களுடைய அருள் வாழ்வெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஜெபித்துக் கொண்டு கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நம்முடைய மாணவ மாணவிகளுக்காக, அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய பள்ளி மாணவர்கள் என்று பல நிலைகள் இருப்பவர்களுக்காக தொடர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாரையும் கடவுள் அன்போடு, இது ஒரு அழகான இனம் புரியாத சந்திப்பு. ஆண்டவர் இயேசுடைய தொடுதல் நம்புவருக்கெல்லாம் நலமாகும். நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற புது தெம்பும் புதிய உற்சாகத்தையும் புதிய ஆற்றலையும் கடவுள் வழங்குகிற நாம் என்னவென்று சொல்வோம்? இயேசுவே என்னோட வாரும், ஆண்டவா எங்களோட தங்கும், இறைவா எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி செபிப்போம், பாடுவோம். எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே. இயேசு நம்மை தொடுகிறார். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய உடல் உறுப்பை, நம்முடைய இதயத்தை, நொறுங்குண்ட நெஞ்சத்தை, காயப்பட்ட நம்முடைய வாழ்வை, வலிகள் நிறைந்த நம்முடைய வாழ்வை, எண்ணங்களோடு வந்த வாழ்வை, இயக்கங்களோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, எதிர்பார்ப்புகளோடு வருகை தந்த நம்முடைய வாழ்வை, வெறுங்கையாய் வந்த நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசு தொடுகிறார். நிச்சயமாக ஆற்றலும் அளப்பரிய அருளும் ஆசீர்வாதம் இந்த இடத்தில் குழையப்படுகிறது. ஆண்டவரத்தில் நாம் ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவா எங்களோட வார், கடவுளே இயேசுவை என்னை படைத்தவர் எங்களோடு தங்கும், ஆண்டவா இயேசுவே எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபிப்போம், பாடுவோம். மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே. எல்லாரும் சரி, மனதுருகி மனதுருகி கரம் பிடித்து
அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே. அப்படி நம்ம எழுதிருப்போம். அப்படி எல்லோரும் எழுதினர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவா எங்களெல்லாம் தொடும், எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும், எங்களெல்லாம் வழி நடத்தும், எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் மருந்தாகும், எங்கள் வாழ்வெல்லாம் ஆற்றலாகும், எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர்கள் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பங்களோடு சுமந்து வந்திருக்கின்ற அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகம் தருபவரே சுத்திரம் இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை வழி நடத்தும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிறிஸ்துவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதியும், இயேசுவை எங்களோடு தங்கும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோடு தங்கும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோட வாரும், இயேசுவின் தந்தை, இயேசுவின் தாய், இயேசுவின் ஆற்றல், இயேசுவின் பலம், இயேசுவின் சக்தி, இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம். வழங்கல் படிடுவோம். மாண்பு கீதத்தை நாம் பாடுவோம். அவர்களுக்கு அப்பம் அளித்தே செபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் மனுமைப்பேன் அருள் அடையாளத்தை பெறுவோமாக. தந்தையாக இறைவனோடும் தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.
அப்படி நாம் எழுதி நிற்போம். பாத்திமா மாதாவுடைய நாள். நிச்சயமாக அன்னையுடைய ஆசீரோடு நாம் வீடுகளுக்கு செல்ல போகிறோம். அன்னையை நாம் வீட்டுக்கு நாம் கூட்டிகிட்டு போக போகிறோம். அன்னையினுடைய அற்புதமான இந்த பாதம் நம் வீட்டெல்லாம் தொடப்பட நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. கரங்கள் எல்லாம் குவித்து மாதாவிடத்தில் நாம் ஜெபிப்போம். அப்படியே நாம் தேரை தூக்குவோம். தோல் மேல் ஒரு நிமிஷம் மாலை போட்டுருவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய அழகான திருக்கரங்கள் முன்பாக அன்னையினுடைய அற்புதமான இந்த தேரினை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தலும். இந்த தேர் செல்லும் இடமெல்லாம் ஆலயத்தில் உள்ளக்குள்ளாக மக்கள் பார்க்கின்ற பொழுதும் உம்முடைய அருள் ஆசிரால் நிரப்பி நிச்சயமாக உம்முடைய மகிமையின் ஆசிரியர் எங்கெல்லாம் யாருடைய கண்கள் எல்லாம் நோக்குகின்றதோ தாயே, அந்த கண்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்களாம் நிறைவாக ஆசீர்வதியும். நிச்சயமாக இந்த தேர் பவனையும் மக்களுடைய ஜபங்களை, உள்ளங்களை, எண்ணங்களை, இயக்கங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பிற பாத்திமா அன்னையே, எங்கள் பங்கின் பாதுகாவலையே, எங்கள் நெஞ்சத்துக்குள் குடியிருந்து எங்கள் குடும்பங்கள் எல்லாம் சன்மானத்தில் படியளக்குகின்ற தாயே, எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பிறந்த தேரினை அன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.